This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வாழைப்பழத்தை வச்சு தாங்க. முக்கணியில் ஒன்றான இந்த வாழைப்பழம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. வாழைப்பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். செவ்வாழை, ரஸ்தாளி, கற்பூரவள்ளி, பச்சை வாழை, மஞ்சள், அப்புறம் நேந்திரப்பழம், ஏலக்கி, மொத்தப்பழம். மொத்தம்னா ஒன்றும் இல்லைங்க, வாழைக்காய் பழுத்ததுக்கப்புறம் ஒரு பழம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதுதான் மொத்தம் வாழைப்பழம். ரஸ்தாளி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போது நம்ம ரஸ்தாளி பழத்தை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நல்லா பழுத்த ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி கூழாக நல்லா மசிச்சுட்டு, இவங்களுக்கு அந்த பேன் கேக்குன்றது ரொம்ப பிடிக்கும், அதனால இவங்களே செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுட்டு, அப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் அதில் பாதி அளவு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். மாவு, வெல்லம் இது ரெண்டும் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோடா மாவு, அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டிக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசை தவா வச்சு சின்ன சின்ன தோசையாக ஊற்றிடலாம். என்கிட்ட இந்த ஊத்தாப்பம் பேன் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக ஊற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா தோசை தவாயில் சின்ன சின்ன ரவுண்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நெய்யும் விடலாம், இல்லைன்னா எண்ணெயும் விட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்துச்சு. இப்போ திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து அபிக்கு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு. ஆமாம், இது வீட் பனானா பேன் கேக். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அபிக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க சாப்பிட்டு நல்லாயிருக்கு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.